வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னடா பீட்ரூட்டில் போய் குழம்பு பண்ணுறமே, அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அருமையாக இருக்குங்க. நீங்கள் இந்த பீட்ரூட்டை வச்சு குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு நம்ம சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிடலாம், அதே சமயம் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். மிளகாய் ஒரு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடணும். உங்களுக்கு வேணும்னா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க. இப்போது ஒரு 2 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்தலாம். இப்போ தேவையான அளவு போடாதீங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. அப்போ தான் அந்த பீட்ரூட்டுடைய அந்த காய்க்குள்ளே எல்லாம் உப்பு இறங்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறோம். அப்புறமா திரும்பி நொறுக்க போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. இல்லை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த விசில் இருக்கட்டும். அந்த கேப்பில் கொஞ்சமாக தேங்காய், அது கூட சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ விசிலெலாம் நல்லா அடங்கிருச்சு. 3 விசில் முடிச்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நல்ல மணமாக இருக்குது. அந்த பட்டை அதெல்லாம் போட்டதுக்கு அந்த பீட்ரூட்டுக்கு வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சோண்டு உப்பு தான் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்புடைய அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சூப்பரான பீட்ரூட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.